எவ்வளோ நாள் தான் மறைப்ப சாரு? ஒவ்வொரு வாட்டியும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அது உன்னை எவ்வளோ ஹர்ட் ஆகுன்னு நான் யோசிக்கல சாரு. எதுக்கு வர சொன்ன சாரு? பார்க்கணும்னு தோணுச்சு. நீ என்னை மிஸ் பண்ணுறியன்னு கூப்பிடல சாரு. கல்யாணம் ஆகி போகிறானே கடைசியாக ஒரு தடவை பார்க்கலான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். எப்போ கல்யாணம்? நவம்பர் 21. ஈஸியாக மூவ் ஆகிட்டல சாரு. வீட்டில் கல்யாணம் வேணான்னு சொன்னா உன் தங்கச்சியோட வாழ்க்கை உன் அண்ணனோட வாழ்க்கை நீ அழிக்கிறன்னு சொல்றாங்க. என்னால எதுவுமே பேச முடியலடா. இதுக்கப்புறம் நான் இல்லை சாரு. ப்ளீஸ் தமிழ் விட்டு போயிடாத. ப்ளீஸ் தமிழ், தமிழ் ப்ளீஸ் தமிழ். தனிமையே தனிமையே உனக்கென்ன இத்தனை தாகம்? பாரு, டபுள் சின் தெரியுது. கீழே வச்சு எடுக்காத, கொஞ்சம் மேல வச்சு எடு. ஓகே. பாரு, இந்த போட்டோலயும் குண்டா இருக்கேன். இப்படி வச்சு எடுக்கறியா? தூக்கி போட்டுரு. டபுள் சின் தெரியுது, குண்டா இருக்கனா அதெல்லாம் குறைக்கணும். சும்மா எடுத்து வரைக்கும் போதும் பா. உனக்கு இருக்கு. மாட்னடி. அம்மா அம்மா. இதுவும் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்குது, ஆனா காட்ட மாட்டேந்தே. எப்போ காட்டுவான்னு தெரியலையே. டேய் அண்ணா, எங்க போற? எங்க போற? முடியாது. கல்லு முடியாது. எங்க போற? எங்க போற? நாளைக்கு ஆகாது. இப்படி வா. அந்த நேம் இஸ் ஜான் சீனா. என்னடா ட்ரிம் பண்றியா? குத்தி இருக்குண்டி. சாமா. உன்ன தனிமையே தனிமையே உனக்கென்ன அக்கா, இத்தனை தாகம்? அக்கா ஓகேவா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. Two minutes. எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ இது? 1500. தமிழ் தமிழ், உனக்கு ஒன்றும் ஆவல இல்லடா? எங்கடா போன? ஏன்டா அப்படி பண்ண? இருங்க, நாங்கெல்லாம் பயந்துட்டோம்டா. யார் தமிழ்? நான். ஏய் மேகா, யார் நீ? எதுக்கு ஒரு தொட்டு பேசிட்டு இருக்க? சாரிங்க, இங்க வா.
எதுக்கு மேகா இப்போ இப்படி ரியாக்ட் பண்ற? நீ போய் கார்ல உட்காரு. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. சாரிங்க. பரவாயில்ல தமிழ். யாருங்க தமிழ்? ஏங்க அப்படி என்னமா இருக்காருங்க? ஐயோ, இப்ப எங்க இருக்காரு? அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க அழணும், ஆனால் அழமாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்துக்குங்க. நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா? தாராளமாங்க. ம். உங்க பேரு? என் பேரு சாம். உங்களுக்கு தமிழ்னே இருக்கட்டும். ஒரு நிமிஷம். இது என் நம்பர். உங்களுக்கு எப்போ எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ம். அப்புறம் மேகா அடிச்சதுக்கு சாரி. அது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ம். சரிங்க, நான் வரேன். சாரு, கொஞ்சம் சாப்பிட்றி. ஏண்டி இப்படி இருக்க? தமிழ் இறந்ததுக்கு நீ காரணம் இல்லடி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதே யோசிச்சுட்டு இருக்க போற? அட்லீஸ்ட் இந்த வீட்டை விட்டாச்சும் வெளில போடி. இங்க இருந்தா நீ அவன் நினப்பிலே தான் இருப்ப. என்னால எங்க போனாலும் அவனை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாதுடி. அவன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. அவன் இப்படி பண்ணிப்பான்னு எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சா பண்ணிருக்க மாட்டேன். வாய் விட்டு அள்ளு சாரு. உள்ளே வச்சுக்காதடி. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நானே அவனை கொன்னுட்டேன்ல தாரா. அவன்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. எனக்கு தெரியாதுடி அவன் இப்படி பண்ணிப்பான்னு. தெரிஞ்சா பண்ணிருக்க மாட்டேன். பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருந்தா மேகா. ஷாக் ஆயிட்டேன். நீதான் இது தெரியாம அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்ட. பாவம், நல்ல பொண்ணு. அவங்க அண்ணனா, பேரு தமிழ். அதான் என்னையும் அப்படியே கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். மேகா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையே. எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி நான் ஏன் கேட்கணும்? என்னை எப்போ சீரியஸா எடுத்துக்க போற சாம் நீ? நான் அப்படி என்ன உன்னை சீரியஸா எடுத்துக்கலாம் மேகா? When are we gonna get married? என்ன அவசரம் இப்போ? ஏன் இதெல்லாம் தள்ளி போடுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாம். ஏன்னா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல. அதான் ஏன்? ஏன்னா தெரியல, இப்போதைக்கு தோணல.
ஹலோ அண்ணா நான் தாரா. யாரு? கிஃப்ட் ஷாப்பில் பார்த்தோமேண்ணா, தமிழ் என் அண்ணா மாதிரி. ஆ சொல்லுமா. ஸ்பீக்கர்ல போடு. இருமா. அண்ணா கொஞ்சம் மீட் பண்ண முடியுமாண்ணா? முடியாதுன்னு சொல்லு. ஏம்மா என்னாச்சு? கொஞ்சம் நேரில் வரீங்களா அண்ணா ப்ளீஸ்? நான் உங்களுக்கு நேரில் சொல்கிறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. போகாத. நீ லொகேஷன் அனுப்புமா. ஓகேண்ணா தேங்க்ஸ். நான் எப்படிமா? அண்ணா உங்களால் தானே அவளை பழைய மாதிரி திரும்ப கொண்டு வர முடியும். ஐயோ, இப்போ நான் எப்படிமா உங்க அண்ணனை ரீப்ளேஸ் பண்ண முடியும்? உங்களை ரீப்ளேஸ் பண்ண சொல்லண்ணா, நீங்கள் ஜஸ்ட் வந்து அவளை பாருங்க. பாவம்னா அவ சாப்பிட மாட்றா, தூங்க மாட்றா. எனக்கு அவளை என்ன பண்ணி சரி பண்ணணும்னு தெரியல. கடைசியில் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நானே அவனை கொண்டுட்டேன்ல தாரா. அவன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். எனக்கு தெரியாத அவன் அப்படி பண்ணிப்பான்னு. தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேன். சாரு யாருன்னு போய் பாரு. போ சாரு. அழாதீங்க. அழாதீங்க. ஏங்க